ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீக்கி ஃப்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீக் லைக் அ நேட்டிவ். தட் இஸ் 5 டெய்லி இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நம்ம பேசுகிற டெய்லி சென்டென்ஸாக இல்லாமல் ஈஸியாக கேட்சியான ஃப்ரேசஸாக எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்னா ஹவ் ஆர் யூ ஆர் வாட்ஸ் ஹேப்பனிங். நீ எப்படி இருக்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரே சிங்கிள் கேட்சி ஃப்ரேஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆம் ஆன் இட். ஆம் ஆன் இட், தட் மீன்ஸ் ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் இட். நான் அதை கவனிக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன். தட் மீன்ஸ் ஐம் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நோ வரிஸ். நோ வரிஸ், இட் மீன்ஸ் இட்ஸ் ஓகே ஆர் டோன்ட் வரி அபவுட் இட். பரவாயில்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிறத சிங்கிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோ வரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்லிப் மை மைண்ட். இட் ஸ்லிப் மை மைண்ட், தட் மீன்ஸ் ஐ ஃபர்காட். நான் அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறத இட் ஸ்லிப் மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஹோப்பிங் ஃபார் குட் லக். ஒரு லக் நடக்கணும், இது எனக்கு ஃபேவராக நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் இதுக்கு இன்னொரு டேர்ம் கூட இருக்குது, தட் இஸ் டச் வுட். யூஸ்வலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்திருப்போம், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா டச் வுட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், தட் மீன்ஸ் ஹோப்பிங் ஃபார் குட் லக். Hope you all like this video. For more details, please subscribe our channel Speaky Free, like, share, comment, and for more details ping us on Instagram Speaky Free. Thank you.